புசல்லாவிலிருந்து பேசுகிறேன். அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கடந்த 27ஆம் தேதி இலங்கை நாடு முழுவதும் பெரிய ஒரு மழை வீழ்ச்சி காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி மலையகத்தில் ரொம்பவே மண் சரிவு, அது கம்பளையிலும் சரி, கொத்மலை, நுவரெலிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே பாரிய அளவில் சேதப்பட்டிருக்கு. உயிரிழப்புகள் அதிகம். அதே மாதிரி உடைமைகளிலிருந்து மக்கள் அங்கங்கே பாடசாலைகளையும் கோயிலையும் பௌத்த ஆலயங்களையும் தங்க வச்சுருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இன்றைக்கி உதவிகள் போய் சேருதில்லை மக்களுக்கு. அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதாவது நான் வசிக்கிற புசல்லாவை கம்பல பிரதேசத்தில் இன்றைக்கி கொத்மலை சார்ந்து இல்லாட்டி பெரிய அளவில் உயிர்கள் பாய்ச்சி எடுத்து கூட ஏதோ பொருட்கள் போய் சேருது. ஆனால் சாதாரணமாக இன்னைக்கு கம்பலை எடுத்துக்கிட்டால் புசல்லாவை புப்புரச அந்த பகுதி மக்களுக்கு எந்த உணவு பொருட்களும் போய் சேரலை, உணவுப் பொருட்களும் போய் சேரலை. அது என்ன காரணம் தெரியல. பெரிய அளவு பாதிச்ச இடத்த மட்டுமே எல்லாரும் தேடி போகிறாங்கன்னு தவிர சாதாரணமாக பாதிச்சிருக்கு. வீடு தரையிறங்கப்பட்டது. அந்த மாதிரி சில இடங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் போமனில் நிற்கிறேன். போமன் பாடசாலைக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். 50 குடும்பம் இன்றைக்கி இங்கே தங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான எந்த உதவிகளும் பெருசான கவர்மெண்டாலே வழங்கப்படலை. சில கவர்மெண்டால் கொடுக்கப்படுற உதவிகள் கொஞ்சம் டிலே ஆகி வரலாம். ஏன்டா எல்லா இடமும் ரோடு ரொம்ப பாதிச்சிருக்கு. நேற்றைய தினம் கூட நான் கந்தலா போயிருந்தேன். கந்தலாம் அப்படித்தான் 200 பேர் ஒரு ஸ்கூலில் இருக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் தங்கக்கூடிய வசதி கூட அவங்களுக்கு இல்லை. ஒரு நேரம் சொல்லப்போனால் 50 கிலோ அரிசி சமைக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 150 கிலோ அரிசி தேவைப்படுது. அப்படி இருக்கக்குள்ள நம்மளோட மக்கள் இல்லாட்டி நம்மளோட இளைஞர்கள் நண்பர்கள் இதெல்லாம் கண்டுக்கிறாங்களா என்னன்னு தெரியலை, இல்லை அவங்களுக்கு வெளியே தெரியலையான்னு தெரியலை. தயவு செஞ்சு கம்பல் உள்ளவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு புப்புரச லெவல் அண்ட் சைட், அதே மாதிரி கந்தலா, டெல்டா, டேசன், போமன், சோகம, இப்படி முக்கியமான நம்மளோட சில இடங்கள்லையும் பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்பையும் உங்கள் பார்வையில் படணுங்கிறதுக்காக நான் அதை போடுறேன். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களும் சரி, நீங்கள் நேரடியாக கொஞ்சம் பாதைகள் ரொம்ப மோசமாக இருக்குது, பாலங்கள் உடஞ்சிருக்கு. ஆனால் உயிர் சேதம் இல்லாட்டியும் உடைமைகளும் வீடுகளையும் ரொம்ப இழந்திருக்காங்க. இந்த டெல்டா, டேசன், கந்தலா, போமன் மற்றும் புப்புரசையில் லெவல் அண்ட் சைடில் உள்ள மக்கள், கம்பளையில் உள்ளவங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக போய் நேரடியாக இளைஞர்கள் நண்பர்களை கூட்டிக் கொண்டு இந்த வியாபாரிகளையோ உங்களால் யார முடியுமோ அவங்களுக்கு பகிர்ந்து அவங்களுக்கான உணவு பொருட்களையோ உடைகளையோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வசதியை கட்டாயம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இன்னைக்கு 4-5 நாளாக ஸ்கூல்லையும் கோயிலில் இருக்கவங்க எந்த ஒரு உதவியுமே இல்லை இருக்காம. அதே மாதிரி புப்புரச சைட் மேலே பார்த்தீங்கன்னு கேட்டால் நுவரெலி சைட், காச்சாமலை, மேமலை, இந்த எல்போட இந்த ஸ்டேட்லையும் பாதித்த மக்களுக்கான சரியாக உணவு பொருட்கள் சேர்ந்தில்லை. கவர்மெண்ட்டால் சில டிலே ஆகி வரலாம். ஆனால் நம்மளால் முடிஞ்சதை நம்ம ஏரியாவில் உள்ள மக்களை நீங்கள் பாதுகாக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களால் முடிஞ்ச உதவியை நண்பர்களோட தொடர்ச்சியாக நான் செஞ்சுக்கிட்டு வரேன். நீங்களும் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு புசல்லாவை, கம்பலை, அதே மாதிரி கொத்மலை இந்த ஏரியாக்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அவளுக்கான உணவு பொருட்களை கட்டாயம் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.